வணக்கம். நேற்று வந்து அந்த டின் நம்பர் சம்மந்தமா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். ஆனா வந்து அதில கொஞ்சம் அந்த நேரடி இது இல்ல. அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த செயல்முறைய வந்து விளக்கத்தோட வந்து காட்டுறேன் வந்து நேரடியா வந்து காட்டுறேன். அந்த வெப்சைட்ல வந்து காட்டுறேன். அதில என்னென்ன விஷயங்கள் என்னென்னமா இருக்குன்னு சொல்லி போட்டு நேரடியா காட்டுறேன். அத வந்து பாருங்க எல்லாரும். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி IRD என்று சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஹோம் இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட். இதை நீங்க 3 லாங்குவேஜ்லயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சிங்களம், தமிழ், இங்கிலீஷ். இந்த வெப்சைட்டுக்குள்ள URL நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் அண்ட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்க கொடுத்திருக்கிறாங்க. இண்டிவிஜுவல்ஸ், பிசினஸ் இது ரெண்டுக்கும் தேவையான கைடன்ஸ் எப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன எல்லாம் இங்க கொடுத்திருக்கிறாங்க. நீங்க தேவையா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க மேல பார்க்கலாம் இ சர்வீஸ். இதுல எக்ஸஸ் டு இ சர்வீஸ் இதுல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பேஜுக்குரிய URL நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பேஜ்ல நீங்க பார்க்கலாம் டெக்ஸ்பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நமக்கு இப்ப ஃபார்ம் ஓபன் ஆகிருக்குது. இதுல டெக்ஸ்பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் இதுல நீங்க பார்க்கலாம் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, இண்டிவிஜுவல் லோக்கல், இண்டிவிஜுவல் ஃபாரினர், இண்டிவிஜுவல் சைல்டு இப்படியான கேட்டகரிஸ் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம சாதாரணமா இலங்கையில 18 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இண்டிவிஜுவல் லோக்கல் இதை செலக்ட் பண்ணிக்கொண்டா ஓகே. இப்போ நமக்கு ஃபுல் ஃபார்ம் ஓபன் ஆகிருக்குது. அப்ளிகன்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்ல NIC செலக்ட் ஆகிருக்குது. ஸோ நம்மளோட NIC நம்பரை இங்க கொடுத்து கொள்ளலாம். நான் ஃபர்ஸ்ட் ஃபார்மை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். ஃபைனலா நான் ஃபில் பண்ணிக்கொள்றேன். அடுத்து நம்ம பார்க்கலாம் ஃபுல் நேம் ஆஃப் அப்ளிகன்ட். இது இங்கிலீஷ், சிங்கள, தமிழ் 3லையும் கட்டிக்கிறாங்க. பட் நம்ம இங்கிலீஷ்ல மட்டும்தான் கட்டாயம் கொடுத்துக்கொள்ள வேணும். ஸோ இதுல உங்களோட நேமை கொடுத்துக்கொள்ளுங்க, அதாவது ஃபுல் நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததா கீழே பார்க்கலாம் நேம் வித் இனிஷியல்ஸ், அதுவும் நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் கொடுத்துக்கொண்டா ஓகே. இது செலக்ட் வேல்யூ, இதுல நீங்க மிஸ்டர், மிஸ்ஸஸ் அப்படியான டீடைல்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததா இங்க உங்களோட நேமை இனிஷியலோட கொடுத்துக்கொள்ளுங்க. இங்க டேட் ஆஃப் பர்த் இதை நீங்க கலண்டர்ல கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததா கண்ட்ரி ஆஃப் பர்த், இதுல நீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது போல உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கன் அது ஓட்டோ கொடுத்திருக்குது. இங்க ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் கேட்டிருக்கிறாங்க, இதுல உங்களோட லாங்குவேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததா ப்ரிஃபர்ட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் கேட்டிருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு மெயில் பண்ணணுமா அல்லது போஸ்ட் பண்ணணுமா அல்லது SMS பண்ணணுமா இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததா வெப்சைட் URL கட்டிக்கிறாங்க, இது இருந்தா கொடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்கள்ட்ட வெப்சைட் இருந்தா கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கோண்ட நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஸ்டார் மென்ஷன் பண்ணிக்கிற எல்லாத்துலயும் நீங்க கட்டாயம் ஃபில் பண்ணிக்கொள்ள வேணும். அப்படி ஸ்டார் மென்ஷன் பண்ணாத இடங்கள்ல நீங்க தேவண்டா ஃபில் பண்ணிக்கொள்ளலாம், இல்லண்டா லீவ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததா ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் கட்டிக்கிறாங்க, அதுல ரெசிடென்ட் செலக்ட் ஆகிருக்குது. சிட்டிசன்ஷிப்ல சிட்டிசன் செலக்ட் ஆகிருக்குது. அடுத்ததா கட்டிக்கிறாங்க உங்களுக்கு டுவல் சிட்டிசன்ஷிப்பா, அதாவது உங்களுக்கு 2 நாட்டுல சிட்டிசன்ஷிப் இருக்குதான்னு கட்டிக்கிறாங்க. அது நீங்க எஸ் நோ செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு டுவல் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கண்ட்ரியை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்ததா கட்டிக்கிறாங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம், இதுல நீங்க பிசினஸ் பண்றீங்களா இல்ல எம்ப்ளாய்மெண்டா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களான்னு கட்டிக்கிறாங்க. அப்படி எதுவுமே இல்லை, உங்களுக்கு வேற வழியில இன்கம் வருதுன்னு சொன்னா நீங்க அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி நீங்க அதர்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க நீங்க என்ன உங்களோட இன்கம்ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்தது உங்களோட ப்ரொஃபஷன் கட்டிக்கிறாங்க, அதை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதுல நீங்க அதர் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அதை இங்க நீங்க என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்ததா பார்க்கலாம் நியரஸ்ட் ரீஜனல் ஆஃபீஸ், அதாவது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ரீஜனல் ஆஃபீஸ் எதன்னு கட்டிக்கிறாங்க. இதுல நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆஃபீஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கட்டிக்கிறாங்க. இங்க கூட அட்ரஸ் இங்கிலீஷ், சிங்கள, தமிழ் 3லையும் கட்டிக்கிறாங்க. நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் கொடுத்துக்கொள்றதுதான் கட்டாயம், அதை இங்க கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் வேற ஏதாவது ஹோட்டல் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரிமிசஸ் நம்பர், யூனிட் நம்பர் இருக்கும், அதை நீங்க இங்க கொடுத்துக்கொள்ளலாம். அல்லது உங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு கீழே நீங்க பார்க்கலாம் போஸ்டல் கோட் கட்டிக்கிறாங்க, இங்க போஸ்டல் கோடையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே ப்ரொவின்ஸ் கட்டிக்கிறாங்க, உங்களோட ப்ரொவின்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே போல டிவிஷனல் செக்ரட்டரி, அதாவது உங்களோட DS டிவிஷனை செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அடுத்தது கிராம நிலதாரி டிவிஷன்ஸ், அதாவது உங்களோட DS டிவிஷன் இதுல செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே பார்க்கலாம் ரெசிடென்சியல் அட்ரஸ், அதாவது நீங்க உங்களோட வசிக்கிற இப்ப இருக்கிற அட்ரஸை கட்டிக்கிறாங்க. அதுவும் இங்கிலீஷ், சிங்கள, தமிழ் 3லையும் கட்டிக்கிறாங்க. நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் கட்டாயம் கொடுத்துக்கொள்ள வேணும், அதை இங்க கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கேயும் போஸ்டல் கோட் கட்டிக்கிறாங்க, அதை இங்க கொடுத்துக்கொள்ளுங்க.
அதுக்கு கீழே நம்மளோட கண்டெக்ட் நம்பர் காட்டிக்கிறாங்க. இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு கண்டெக்ட் நம்பராவது கொடுக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ உங்களோட மொபைல் இருந்தால் அதை நீங்கள் இங்கே கொடுத்து கொள்ளலாம். அது போல் உங்களோட இமெயில் அட்ரஸ் கட்டிக்கிறாங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் கட்டாயம் கொடுத்து கொள்ள வேணும். உங்களோட இமெயில் அட்ரஸ் இல்லைன்னு சொன்னால் ஒரு இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே பேங்க் இன்ஃபர்மேஷன் கட்டிக்கிறாங்க. இது நீங்கள் தேவண்டா கொடுத்து கொள்ளலாம் அல்லது லீவ் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே ஸ்டார் மார்க் கொடுக்க இல்லை. அதுக்கு கீழே உங்களோட ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் கட்டிக்கிறாங்க. சிவில் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் சிங்கிளாக மெரிடான்னு கட்டிக்கிறாங்க. நீங்கள் மெரிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃப்ல நேம் இங்கே கொடுத்து கொள்ள வேணும். அதே போல் என்ஐசி நம்பர் அண்ட் டின் நம்பர் இது நீங்கள் விரும்பினா கொடுத்து கொள்ளலாம். அதுக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம் எட் சைல்டு, அதாவது உங்களுக்கு பிள்ளைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் எட் பண்ணிக்கொள்ளலாம். எட் சைல்டில் கிளிக் பண்ணிக்கொள்றது மூலமாக ஒரு பாப்அப் பெறும். இந்த பாப்அப்பில் உங்களோட சைல்டு நேம், ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இதில் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு கீழே நீங்க பார்க்கலாம் இண்டிவிஜுவல் பிசினஸ், அதாவது நீங்க இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்றீங்கன்னு சொன்னா இதுங்க ஆட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதுல கிளிக் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு கீழே நீங்க பார்க்கலாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இதுல டாக்குமெண்ட் டைப் கட்டிக்கிறாங்க. இதுல சப்போர்ட்டிங் டாக்குமெண்டே செலக்ட் ஆகிருக்குது. சப் டாக்குமெண்ட் டைப் இதுல கட்டிக்கிறாங்க. இதுல நீங்க உங்களோட என்ஐசியை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட என்ஐசியை நீங்க டபுள் சைட்டும் ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் மாத்தி இங்க அப்லோட் பண்ணிக்கொள்ள வேண்டி இருக்கும். செலக்ட் ஃபைல் இதுல கிளிக் பண்ணிக்கொள்றது மூலமா உங்களோட என்ஐசி பிடிஎஃப் செலக்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இங்க இன்னொரு முக்கியமான விடயம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, அதாவது உங்களோட என்ஐசியில் இருக்கிற அட்ரஸ் நீங்க இப்ப இருக்கிற அட்ரஸும் வித்தியாசமா இருக்கும்னு சொன்னா நீங்க இப்ப இருக்கிற அட்ரஸுக்குரிய ப்ரூஃப் ஒன்றும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்ததான் நீங்க கீழே பார்க்கலாம் பர்பஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இதுல நீங்க டெக்ஸ்ட் பர்பஸ் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததான் நீங்க நெக்ஸ்ட்ல கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போய் கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இதை ஃபில் பண்ணிக்கொள்றேன், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நான் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கொண்டேன். இப்போ நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நாம இப்போ கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு வந்திருக்கிறோம். நம்ம கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். ஃபைனலா டிக்ளரேஷன் கட்டிக்கிறாங்க, அதாவது நம்ம கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள வேணும். இங்க நேம் ஆஃப் அப்ளிகன், அதாவது நம்மளோட அப்ளை பண்ற நேம் கட்டிக்கிறாங்க. இங்க உங்களோட நேமை அகைன் கொடுத்து கொள்ளுங்க. அதே போல டெசிக்னேஷன் ஆஃப் த அப்ளிகன் உங்களோட ஜாப் என்னன்னு கட்டிக்கிறாங்க. அடுத்தது உங்களோட கான்டாக்ட் நம்பர், இதே மூணு இங்க கொடுத்து கொள்ளுங்க. ஃபைனலா இங்க இருக்கிற கோடை பார்த்து இங்க என்டர் பண்ண சொல்லிக்கிறாங்க. இந்த கோடையும் பார்த்து என்டர் பண்ணதுக்கு பிறகு ஃபைனலா நீங்க சப்மிட் இதுல கிளிக் பண்ணிக்கொண்டா ஓகே. ஓகே, நம்மளோட ஃபார்ம் சப்மிட் ஆயிட்டுது. நமக்கு அக்னாலேஜ்மெண்ட் தந்திருக்கிறாங்க. இந்த பேஜை நீங்க கட்டாயம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இங்க இருக்கிற அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் உங்களுக்கு ஃபர்தரா மேலதிக தேவைகளுக்கு தேவைப்படும். ஸோ இங்க பிரிண்ட்ல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் இது இருக்கும். நீங்க சேவ் அஸ் பிடிஎஃப் இதை செலக்ட் பண்ணிக்கொண்டு சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. எங்க சேவ் பண்ணு கேட்கும், நீங்க அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கொண்டு நீங்க சேவ் பண்ணிக்கொண்டா ஓகே. அண்ட் நீங்க இங்க கீழே பார்க்கலாம், இங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க நம்ம டின் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு 5 ஒர்க்கிங் டேஸுக்குள்ள நாங்க மெயில் பண்ணுவோம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.